ஸ்ரீலங்கா அரசு இனப்படுகொலை செய்யவில்லை என்பதுடன் அந்த கூற்று ஆதாரமற்றது மட்டுமல்ல, மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். எந்தவொரு சர்வதேச நீதிமன்றமும் ஸ்ரீலங்காவை இனப்படுகொலை குற்றவாளியாக இதுவரை அறிவித்ததில்லை எனவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் நடந்தது ஒரு துயரமானது, ஆனால் அவசியமான ராணுவ நடவடிக்கையாகும் எனவும் இது கனடா உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான எல்டிடிக்கு எதிரான தசாப்த கால மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக மேற்கொள்ளப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த ராணுவ நடவடிக்கையானது பயங்கரவாதத்திற்கு எதிரான போரே தவிர எந்த சமூகத்திற்கும் எதிரானது அல்ல எனவும் அலி சப்ரி குறிப்பிட்டுள்ளார். போரில் நிரபராதிகள் கொல்லப்படும் ஒவ்வொரு உயிரிழப்பும் மனதை நொறுங்கச் செய்யும் அதேவேளை மோதலை இனப்படுகொலை என்று தவறாக சித்தரிப்பது உண்மையை சிதைப்பது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிங்களம், தமிழ் மற்றும் முஸ்லிம் என அனைத்து இலங்கையர்களின் நினைவையும் அவமதிக்கும் ஒன்று என அவர் கூறியுள்ளார். கனடாவில் நடைபெறும் இந்த அடையாள செயல்கள் கள யாத்திரைகளுக்கு அப்பாற்பட்டவையாக இருப்பதாக கூறியுள்ள அலி சப்ரி, இவை வாக்காளர்களை அமைதிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன எனவும் குறிப்பிட்டுள்ளார்.